வைரமுத்துவின் 3ஆம் உலகப்போர். சித்தப்பன் சுழியனை ஏமாத்தி அவனுக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் தானே ஆட்டைய போட்டுட்டான் முத்துமணி. அடுத்த அத்தியாயத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாருங்க. அத்தியாயம் 18. சுழியம் செத்து கருமாதி முடியும்னு இன்னொரு கருமாயம் நடந்து போச்சு ஊருக்குள்ள. விவசாய நிலத்தை வித்துட்டு வீடு வாசல் விட்டுட்டு குடும்பத்தோட பட்டணம் போறாரு கோவிந்த நாயக்கர். வீட்டு வாசல்ல கூடியிருச்சு ஒரு பெருங்கூட்டம். கட்டில் பீரோவில் இருந்து அண்டா அருவாமனை வரைக்கும் ஒன்னொன்னா ஓடி விழுது லாரிக்குள்ள. நல்லது கெட்டதுக்கு 4 பேரு உதவி செஞ்ச மனுஷன் ஊரை விட்டு போறாரப்பா. பரம்பரையா பொழைச்ச குடும்பம் இன்னைக்கு அட்டணம் பட்டி விட்டு பட்டணம் போகுதுன்னா நெஞ்சில நெருப்பு விழுகுதா இல்லையா? அவர் சம்சாரம் சங்கிலியம்மா மகாலட்சுமி, தவிச்ச வாய்க்கு தண்ணி தார மகராசி. இனிமே அவங்க நினைச்சா நம்மளை பார்க்கலாம், நாம நினைச்சா அவங்கள பார்க்க முடியுமா? பாதி இளவு வீடாகி போச்சு கோவிந்த நாயக்கர் வீடு. பூமி தானப்பா மனுஷனுக்கு ஒரு புடிப்பு. நிலத்தை வித்திருக்கப்படாது நாயக்கர். அவரு நிலைமைய நினைச்சு பார்த்தா வேற வழியும் தெரியல. ஒத்த மகன் அமெரிக்காவில வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சொத்தும் வேணாம் தொந்தரவும் வேணாம்னு ஒதுங்கிட்டான். ஒத்த மக மெட்ராஸ்ல வேலை பார்க்குது பேங்குல. மருமகம் பாவம் ஊரூரா அலையிற உத்தியோகமாம். பிள்ளைய வச்சு பெரும்பாடு படுதாம். ஒத்தையில நான் இருக்கேன், அத்துவான காட்டுல நீங்க இருக்கீங்க. விவசாயம் நல்லா இல்ல, விவசாயம் பண்ணவும் ஆள் இல்ல. காலம் போன கடைசியில உங்களுக்கு நான் துணை, எனக்கு நீங்க துணை, வந்துருங்க வந்துருங்கன்னு உசுரை எடுத்துட்டா. போகுதுக பாவம் பொழப்ப அத்துக்கிட்டு. எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் தேங்குது, இன்னும் சிந்தல. ஊரை விட்டு போறேன்னதும் உசிறு போயிருச்சு நாயக்கரே. கருத்தமாயோடி வந்து திண்ணல உட்கார்ந்திருந்தவரை ஆதரவா அணைச்சு நெஞ்சில சாய்க்கவும் வாய்க்குல வச்சிருந்த துண்டை துப்பிட்டு பொலபொலன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாரு நாயக்கரு. வேற வழி இல்ல கருத்தமாயி, கண்ணை விட்டுட்டு போற மாதிரி இருக்கப்பா மண்ணை விட்டுட்டு போறது. திருமல நாயக்கர் காலத்துல வந்து கையில கலப்ப பிடிச்ச குடும்பம் எங்க குடும்பம். என்னோட அத்து போகுதப்பா அட்டணம் பட்டி உறவு. எப்படி அத்து போகும்? அண்ணன் தம்பிகளா நாங்கள்லாம் இங்க உசுர கையில பிடிச்சு உட்கார்ந்துருக்கமா இல்லையா? நல்லா சொல்லு சொன்னாப்பா. நான் முந்திக்கிட்டா எனக்கு நீ வந்து மண்ணு தள்ளு, நீ முந்திக்கிட்டா உனக்கு மண்ணு தள்ள நான் இருக்கேன். நிலத்தை விற்காம இருந்தா இப்படி நெஞ்சு காஞ்சு போயிருக்க மாட்டீங்க நாயக்கரே. வித்திருக்க மாட்டேன். உன் மக முத்துமணி தான் ஒத்தக்கால நின்னு மில்லுக்காரங்கிட்ட சொல்லி புஞ்சைக்கு நஞ்ச விலை வாங்கி கொடுத்தான். புரோக்கர் வேலை வேற பாக்குறானா போக்கிரி பொறுக்கி பைய சுருக்குன்னுச்சு கருத்தமாயிக்கு. வாடாமல்லி நிறத்துல பளிச்சுன்னு ஒரு பட்டு சேலை கட்டி நிறைஞ்ச நெத்தியில ஒரு பெரும்பொட்டு, மூச்சு விடாத மல்லிகை மொட்டில கட்டின 5-6 சரமும் வச்சு சங்கிலியம்மா வெளியே வரவும் சனமே அழுகுது. நீங்க போயிட்டா எங்களுக்கு வேற பொழப்பு இருக்கா? வயசுக்கு வராத காலத்துல இருந்து அங்க வேலை பார்த்த சீனியக்காவும் தோட்டந்துறவு பார்த்த பளிங்கனும் மடார்னு அந்த அம்மா காலில் விழுந்து அழுகுறாங்க. கண்ணு கலங்குது அந்த அம்மாவுக்கும். காமிக்கல. பழைய சீலை 4 கொடுத்தா சீனியக்காவுக்கு வச்சு பொழைச்சு கண்ணு கைத்தோட புடிச்சு பசுவும் கண்ணு குட்டியையும் கொடுத்தா பளிங்கனுக்கு. ஒத்த வீட்டு மூலிக்கு ஒரு குடம், சாத்தா கோயில் பட்டிக்காரிக்கு 5-6 பஞ்சாரம், கருத்தமாயி கையில ஒரு பித்தளை குத்து விளக்கு. பழச கொடுக்குறமேன்னு நினைக்காதீக, மனச கொடுக்குறோம். திட்டு திட்டா கொட்டுது தேங்கின கண்ணீர். நிமிந்து உட்கார்ந்தாரு கோவிந்த நாயக்கர். ஏத்த இறக்கமா தோல்ல கிடந்த துண்டை இழுத்து சரி செஞ்சாரு. ஐயா, எல்லாரையும் கும்பிடுறேன். வாய் வீணா பேசியிருப்பேன், வட்டி வாசி வாங்கியிருப்பேன், கூலி குறைச்சிருப்பேன், கோயிலுக்கு கொடை கொடுக்க மறுத்திருப்பேன். எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கிறங்க ஐயா. பரம்பரையா எங்க படப்படி இருக்குது. காலகாலத்துக்கு அதை களமா அனுபவிச்சுக்குங்க. ஊருக்கே எழுதி வச்சிருக்கேன். வாயார நல்ல வார்த்தை சொல்லி என்னை வழி அனுப்பி வையுங்க ஐயா. பேச்சு வரல யாருக்கும். கடைசியா வடிச்ச சோத்த கை கவளமா புடிச்சு ஒரு வாழையில விரிச்சு காக்காய்க்கு படைக்க கொல்ல பக்கம் போறா சங்கிலியம்மா. போயிட்டு வாங்க நாயக்கரை, அப்பப்ப வாங்க. ஆமா, வீட்டையும் நிலத்தையும் வித்துட்டு போற ஆளுக்கு ஊரு எங்க இருக்கு, ஆளு எங்க இருக்கு? நியாயமான பேச்சு. அப்படி பார்த்தா 7-8 பேருக்கு ஊரு இல்லைன்னு போக போகுது நம்ம ஊரு. அது யாரப்பா? அது பரமநாண்டி, கெடாவீரன், ஒத்த வீட்டு மூலி 3 பேரு நிலத்தையும்
கிரையம் பேசி முன்பணம் வாங்கி கொடுத்துட்டான் முத்துமணி மில்லுக்காரனுக்கு. ஏப்பா பரமானாண்டி, நெசமா? நிலத்தை நான் விற்க நிலைக்கலப்பா, அதுதான் என்னைய விற்க பாக்குது. 7 ஏக்கர் வாழை போட்டனப்பா. வாழை வைக்கும் வாழைன்னு நம்பினேன். வலுத்தவன் வாழை போடு, இளைச்சவன் எள்ளு போடுன்னு சொலவம் இருக்கு. நான் இளைச்சவன் தெரியாம வாழை போட்டுட்டேன். இன்னைக்கு இத்து போய் நிக்கிறேன். கொலை தள்ளி 60 நாள்ல வெட்டி வித்தாகணும் வாழைத்தார. கொலை அடுத்த வாரம் வெட்டலாம்னு நினைக்கிறப்ப சட சடன்னு சரிஞ்சு போச்சு வாழைத்தாறு விலை. வெட்டுக்கூலி, சொமக்கூலி, லாரி வாடகை 16 ரூபா. வாழைத்தாறு விலை 15 ரூபா. ஏற்கனவே வீட்டை ஒத்தி வச்சு விவசாயம் பண்ணினவன் வெட்டி வித்து இன்னொரு கடன் படுறதா? அருவா இருக்கிறவன்லாம் வெட்டிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு ஆடு மாடு மேய விட்டேன். ஆடு மாடு மேய்க்க வந்த தொட்டிக்காரன்லாம் தாறு அறுத்து தோல்ல வச்சுட்டு போறான். இனியும் நான் விவசாயம் பண்றேன்னு வச்சுக்குங்க. பொன்னுசாமிக்கு அடுத்த குழி என் குழி. பரமனாண்டி பேச்சுக்கு யாரும் மறுபேச்சு பேசல. ஒத்த வீட்டு மூலி, நீ ஏன் நிலத்தை விற்க பாக்குற? கைம்பொண்டாட்டியா நான் எத்தனை நாளைக்கு ஒத்த கொத்துல களை எடுத்து அலைய முடியும்? மம்பட்டி வேலைக்கு ஆள் இருக்கா? மரம் ஏற ஆள் வாரானா? பொம்பளை எனக்கு தென்னை மரம் ஏற தெம்பிருக்கா? ஒத்த ரூபா அரிசி வாங்கி உழ வச்சுட்டு சாராய கடையில நிக்குது சாதிசனம் எல்லாம். நிமிந்த ஆளுக்கு கூலி 150. உழைக்கிறவன் திங்கட்டும் பாவம். ஆனா உழைக்க வாரானா? போன மாசம் சுத்துக்கால் விட்ட பணம் கொடுத்துட்டு வந்தேன் 15 ஆளுக்கு. விடிய போயிட்டேன் தோட்டத்துக்கு. வெளியேறியும் ஆள் வரல. என்ன இவ்விடம்னு மந்தைக்கு ஓடி போய் பார்த்தா பொக்க பாண்டி வந்து அட்டனம்பட்டியையே ஏத்திக்கிட்டு இருக்கான் அரை லாரியில. மதுரைக்கு மந்திரி வாராராம். கூட்டம் குறையுதாம். ஆளுக்கு ஒரு பிரியாணி பொட்டலமாம். கையில வேற 200ஆம். எவன் வருவான் வேலைக்கு? இழுத்து பறிச்சு விவசாயம் பார்த்தது என்னோட சரி. அடுத்த தலைமுறைக்கு ஆள் இல்லையா மண்கிண்ட. கூட்டத்தை சூறாவளியா சுத்தி வருது. அவ பேசி முடிக்க ஒரு பெருமூச்சு. என்னைய யாரும் கேட்க மாட்டீங்களா ஏன் விற்க போறேன்னு? நானே சொல்றேன். உச்சி மேல தீ பிடிச்சா ஊருக்கா தெரியாம போயிரும். கழுதைக்கு கூட தெரியுமே நான் கரும்பு நட்ட கதை. கெடா வீரம் பேசுறத கண்ணை சிமிட்டாம காதை திட்டி கேட்டு நிக்குது கூட்டம். எல்லாருக்கும் இனிக்குது. விவசாயம் பண்ணி பார்த்தவனுக்கு மட்டும் கரும்பு கசக்குதப்பா. விதைக்கரணையே ஒரு ஏக்கருக்கு 7000 முழுங்கிடுது. அப்புறம் உழவடிக்க, வரம்பு வெட்ட, நடவு நட, பாத்தி போட, ஆட்டுக்கடை நிறுத்த, உரம் போட இந்தான்னு இழுத்து 30,000க்கு போய் நிக்குது. என்னதான் கரும்பு எல்லாம் விளைஞ்சு செல்லமா பொழிஞ்சாலும் ஏக்கருக்கு 30,000 நின்னா மூதாக்கமாறு செஞ்ச புண்ணியம். கரும்புல மட்டும் கரும்பு மில்லுக்காரனுக்கு, 2ஆம் கரும்பு தான் நட்டவனுக்கு. அந்த கணக்கை போட்டுத்தானையா அள்ளி எறிஞ்சேன் காசு. 6 மாசத்துல செந்தாள நோய் அடிச்சிருச்சு. கணுப்புழு விழுந்து போயிருச்சு. மயில் தோகை மாதிரி வந்த கரும்பு குக்கு நோவு வந்த கோழியா உட்காந்துருச்சு. இது 5வது கடனையா. இதுக்கு மேல தாங்க நெஞ்சில வலுவி இல்லை. விற்கிறத தவிர வேற வழி இல்லை. முத்துமணி கட்டிக்கார பைய மில்லுக்காரங்கிட்ட நல்ல விலை பேசி இருக்கான். விவகாரம் பிடிச்ச பயலா இருந்தாலும் விவரமான ஆளப்பா முத்துமணி. நிலத்தை விற்கிறதுன்னு முடிவு பண்ணி முன்பணம் வாங்கின ஆளுகள் எல்லாம் அவுக நியாயம் பேசி முடிச்சிட்டாக. 2-3 கேள்வி எழும்புது கூடி நின்ன கூட்டத்துக்கு. இனிமே சிறு விவசாயி இருப்பான நாட்டுல? சின்ன மீனுகளை வாழ விடுமா திமிர் கொண்டு திரியிற திமிங்கலங்க? விவசாயி அல்லாதவக கையில விவசாயம் போயிருமா? கோவிந்த நாயக்கர் பின்னாலேயே போகுது ஒரு பெருங்கூட்டம். ரோட்டு வரைக்கும் வழி அனுப்ப. ஊரை பிரிஞ்சு போற வழி இருக்கே, அது சம்பவம் பார்க்கிற ஆளுகளுக்கு தெரியாது. சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்குத்தான் தெரியும். குலுங்கி லேசா அழுந்தாரு கோவிந்த நாயக்கர். மந்தைய வெறிச்சு பாக்குறாரு. கிணத்து மேடு, மாட்டு தொழுவு, களத்து மேட்டு ஆடு, கண்ணுக்குட்டியே நக்குற மாடு, நுங்கு எடுத்த பனையில வண்டி செஞ்சு உருட்டி ஓடுற பைய, சுருட்டின பாவாடையில பண்டம் சிந்த கூடாதுன்னு தொடைக்கு மேல திரட்டி தெரிய காட்டி நடந்து போற சின்ன பொண்ணுக, பொந்து விழுந்து சந்து விழுந்தாலும் புடிச்ச புடி மாறாத புளிய மரம். எல்லாம் அவரை பார்த்து போரிகளே கோவிந்த நாயக்கரே வருவீகளா என்று வருத்தமா கேட்கிற மாதிரி சாடமாடையா தெரியுது அவருக்கு. முன்னால போகுது காரு, பின்னாலேயே போகுது ஊரு. திடீர்னு காரை விட்டு இறங்கி ரோட்டோரமா நின்னு தலைக்கு மேல கைய தூக்கி தூரத்துல தெரிஞ்ச முத்தாளம்மன் கோயில் கோபுரத்துக்கு 3 சுத்தி ஒரு கும்பிடு போட்டா சங்கிலியம்மா. யாருக்கும் தெரியாம என்னமோ ஒண்ணு எல்லா நெஞ்சையும் அழுத்துது. கடந்து போயிருச்சு காரு.
தூரத்துக்குள்ள கரைஞ்சு காணாமல் போயிருச்சு சங்கிலியமா கட்டி இருந்த சிவிர்கர சேல நிறமும். உசுறு விட்டு போறதுதான் சாவா, ஊரு விட்டு போறதும் சாவுதான் ஐயா. கசகசன்னு பேசிக்கிட்டே கிளஞ்சு திரும்புது கூட்டம். சாதி சனமெல்லாம் ரோட்டை விட்டு திரும்பி ஊர் எல்லைக்குள்ள நுழையும் முன்னே தலதறிக்க ஓடி வர்றான் எட்டம் புலியான் பேரன். ஐயா, ரெட்டாள மரத்துக்கு கீழே பொண்டாட்டிய எத்தி எத்தி இடுப்ப ஒடிக்கிறான் ஐயா சொல்லையன். நீங்க போய் விளக்கலைன்னா கொண்டே பிடுவான் ஐயா. ஐயா ஐயா வேகமா போங்க ஐயா. அப்படியே திரும்புது அட்டனம்பட்டி சமூகம். திருப்பூருக்கு இல்லையா பிழைக்க போனான் சொலையன். இப்ப திரும்பிட்டானா? வீடு வாச வித்து கொண்டு போன காசை அங்க ஒரு சீட்டு கம்பெனில கொடுத்து ஏமாந்துட்டானாம். இல்ல பொம்பளை பிள்ளைகள்ல ஒரு புள்ள வேலைக்கு போன இடத்துல காங்கேயங்காரன் கூட ஓடி போயிட்டாளாம். இன்னொருத்தி நாண்டுகிட்டு செத்து போனதா அரச புருசலா காத்துல வந்து காதுல விழுந்துச்சு. கோழிக்கறி போட்டு இட்லி வித்து ஒன்னும் உருப்படியாகல. போன இடத்துல புழைக்க வழி இல்லாம போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடங்கிற மாதிரி திரும்பி வந்துட்டான் போல இருக்கு. பொண்டாட்டிய குடுமியோட தூக்கி ஆலமரம் ஆணியில அறைய போறப்ப ஓடி போய் அவன் கைய பிடிச்சிட்டாரு கருத்தமாயி. ஏலே சொல்லையன், உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காடா இந்த மிதி மிதிக்கிற? ஆளுக தடுக்கவும் வெறிநாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சுட்டான் சொல்லையன். இவளை கொன்னு கொலையாத்தான் என் ஆத்திரம் அடங்கும். புள்ள செத்து போச்சு, பொழப்பு அத்தி போச்சு. இனிமே திருப்பூர்ல பொழைக்க முடியாதுடி. சொந்த மண்ணுல போய் சாவ முடியும்னா வாராளா? ஊருக்குள்ள வரமாட்டேன்னு ஆலமரத்தை உடும்பா புடிச்சு நிக்கிறாளே. விடுங்கய்யா, இவளை மந்தையில வெட்டி மஞ்சளாறு அணையில வீசிட்டு வந்துடுறேன். மிரண்டு போன பிள்ளைக ரெண்டும் ஆத்தா மேல விழுந்து அழுது புரளுதுக. சீல கட்டின கருவாடு மாறி நொந்து நூலா போன பொம்பளை பிள்ளைக ரெண்டையும் தனக்கு பாதுகாப்பா நெஞ்சில கட்டிக்கிட்டு கருத்தமாயி காலை புடிச்சு கதறி அழுகிறா. இந்த ஊர்ல எப்படி பொழைப்ப மாமா? 6 பேரா போய் 4 பேரா திரும்பி வந்திருக்கேமே. சாதி சனத்து மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? பொழைக்க விதி இருக்கா? உழுக மாடு இல்ல, ஒண்ட வீடு இல்ல, கிண்ட நிலம் இல்ல. நான் இங்கேயே சாகுறேன். என்னை அட்டனம்பட்டி சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிருமாமா. நெஞ்சு 2ஆ வகுந்து போச்சு கருத்தமாயிக்கு. கண்ணு 2ம் பொங்கி நிறை தண்ணி நிக்குது. குனிஞ்சாரு. நீண்ட நெடுங்கையில ஒரு பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சாரு. இன்னொரு பிள்ளைய இடுப்புல வச்சாரு. எம்மா ரோசாமணி, எந்திரிமா. நிலம்தானே இல்ல, என் நிலத்துல நீயும் பாடுபடு. கஞ்சி குடி. குடியிருக்க வீடுதானே இல்ல, அங்கேயே ஒரு குடிசை கட்டித்தாரு. இரு, சாகிற வழி ஒண்ணுதான் தாயி, பொழைக்கிற வழி 100 இருக்கு. எந்திரி தாயி, எந்திரி. வெள்ளாட்டுக்கு பின்னால குட்டிக போற மாதிரி கருத்தமாய்க்கு பின்னாலேயே நடந்து போகுதுக அந்த 4 உசுரும். ஊரே வேடிக்கை பார்த்து வேத்து நிக்குது. கெடா வீரன் கேக்குறாரு, நீயும் நானும் நிழல் கொடுக்க முடிஞ்சதா சாக போறவளுக்கு? கருத்தமாயி கொடுக்குறாரு, ஏன் நீயும் நானும் நிலத்தை விற்க போறோம். கருத்தமாயி விற்கல. நிலம் உள்ளவன் தானப்பா, தானும் கஞ்சி குடிப்பான், ஊருக்கும் கஞ்சி ஊத்துவான். நெசந்தானு. உழைச்சாலும் நிலம் வேணும், விதைச்சாலும் நிலம் வேணும் மனுஷ பொறப்புக்கு.